வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி எல்லைப் பகுதியான பாகூர் சித்தேரி பகுதியில் மதுக்கடையில் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அடித்துக் கொள்ளும் பதபதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது மீது அவதூறும் பரப்பும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மீது மான நஷ்டீடு வழக்கு தொடரப்போவதாக தொழிலதிபர் ஆனந்த கண்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மதுபானம் மற்றும் மொபைல் போன் கடைகளை உடைத்து திருடிய 2 சிறுவர்கள் உட்பட 3 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரொக்கம் மற்றும் மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் புகார் கூறும் திமுகவினரை கண்டித்தும் அமைச்சர் சுப்பிரமணியன் தான் அந்த சார் என கூறி புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி எல்லைப் பகுதியான பாகூர் சித்தேரி பகுதியில் மதுக்கடையில் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அடித்துக் கொள்ளும் பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்துள்ள வெள்ளப்பாக்கம் லட்சுமி நகரை சேர்ந்தவர் முத்து, வயது 32, சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் மற்றும் இவரது நண்பர்களுடன் கடந்த 8ஆம் தேதி மாலை பாகூர் அருகே உள்ள குருவிநத்தம் சித்தேரி பகுதியில் உள்ள தனியார் மதுக்கடைக்கு மது குடிக்க சென்றுள்ளனர். அங்கு மது குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கும் எதிரில் இருந்த டேபிளில் மது குடித்து கொண்டிருந்த ஒரு கும்பலுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் 2 தரப்பினரும் மாறி மாறி அடித்துக் கொண்டனர். அப்பொழுது மது குடித்துக் கொண்டிருந்தவர்கள் அங்கிருந்து பயந்து ஓடினர். இதில் முத்து உடன் வந்த நண்பர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியதாக தெரிகிறது. ஆனால் முத்து எதிர்கோஷ்டியிடம் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். ஆத்திரமடைந்த அவர்கள் முத்துவை கல்லாலும் பீர் பாட்டிலாலும் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதில் தலை, முகம் உள்ளிட்ட பகுதியில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த முத்துவை அங்கிருந்தவர்கள் காவல்துறை மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கே அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதுகுறித்து பாகூர் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் கொலை முயற்சி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த பாகூர் போலீசார் முத்துவை கொடூரமாக தாக்கியது தொடர்பாக பாகூர் அடுத்த தமிழக பகுதி 2000 விளாகத்தை சேர்ந்த ஆனந்தராஜ், குருவிநத்த கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ், ரஞ்சித் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் முத்துவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்த நிலையில் கொலை வழக்காக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் முத்துவை 3 நபர்கள் கொண்டு கொடூரமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதில் முதலில் கும்பலாக தாக்கி கொண்டவர்கள் சிறிது நேரம் கழித்து ஓட்டம் எடுத்தவுடன் முத்து அவர்களிடம் மாட்டி கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகி உள்ளது. அதில் போயிட்டு எல்லாமே எஸ்ஐட்டாங்க. இவன் மட்டும் தனியாக வந்துமா, இவன் திமிரா மாட்டிக்கிறான். மறுபடியும் போய் அவன் ராஜேஷ் அடிக்கிறான். போய் அவன் ராஜேஷ் அடிக்க தான் அவன் மாட்டிக்கலாம். பாட்டு அடிக்கிறானா இப்பதான் மாட்டினான். பாட்டில் தான் ஈத்தும்பரம் ஈத்தும்ப அடிக்கிறோம். அந்த லாஸ்ட்டில் ஈத்தும்ப அடிக்கிறோம். ஈத்தும் போய் பாட்டில் எடுத்து அடிக்கிறோம். எல்லாம் ஓட்டுனா பிரச்சனை கிடையாது. பாட்டில் தான் கீழே பாட்டில் எடுத்து அடிச்சுறாங்க. தனது மீது அவதூறு பரப்பும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மீது மான நஷ்டீடு வழக்கு தொடரப்போவதாக தொழிலதிபர் ஆனந்த கண்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தொழிலதிபர் ஆனந்த கண்ணன், புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் 6500 அடி சதுர அடி காலி இடத்தை வாங்குவதற்காகத்தான் முன்பணம் செலுத்தி உள்ள நிலையில் அந்த இடம் தனக்கு சொந்தமான என்றும் போலி ஆவணங்கள் மூலம் அந்த இடத்தை தான் வாங்கி உள்ளதாகவும் பொய்யான தகவல்களை வெளியிட்டு எனது புகைப்படத்துடன் எனது பெயருக்கும் புகழுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு களங்கம் விளைவித்து வருகிறார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுவது போன்று அந்த இடத்திற்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற நிலையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு என் மீது அவதூறை பரப்பி வருகிறார். கடந்த 1 மாதமாகவே அவர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய தொழிலதிபர் ஆனந்த கண்ணன், தொடர்ந்து என் மீது எனது புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவதூறு பரப்பினால் நீதிமன்றத்தில் மான நஷ்டீடு வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். இப்ப காவல்துறை சரியில்லை, பத்திரப்பதிவுத்துறை சரியில்லை, பிடபிள்யூ சரியில்லை, முனிசிபாலிட்டி சரியில்லை, எல்லாமே சரியில்லை.
ஆனா போன மாசம் அவர் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு நேரு எம்எல்ஏ. அப்போ பத்திரப்பதிவுத்துறை கரெக்டா இது பண்ணிருக்கு. அவருக்கு சாதகமா நடந்தா அவர் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லது, அவருக்கு சாதகம் நடக்கலன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கெட்டது பண்றாரு. ஒரு சீனியர் அரசியல்வாதி எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா இருக்கணும், எடுத்துக்காட்டாக இருக்கணும். புதுச்சேரியில் மதுபானம் மற்றும் மொபைல் போன் கடைகளை உடைத்து திருடிய 2 சிறுவர்கள் உட்பட 3 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 57,870 ரொக்கம் மற்றும் 52,400 மதிப்புள்ள மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் கடந்த 7ஆம் தேதி இரவு ஒரு தனியார் மதுக்கடையை உடைத்து கல்லாவில் இருந்த 1 லட்சத்தி மர்ம நபர்கள் திருடினர். இதுகுறித்து உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். கடையில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 மர்ம நபர்கள் கடைக்குள் புகுந்து பணத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. அதில் திருச்சி இபி சாலை சத்யாமூர்த்தி நகரை சேர்ந்த சச்சின் என்கிற சஞ்சய் என்பதும் திருடியது தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்தனர். இவ்விசாரணையில் மதுபானம் மொபைல் போன் கடையில் திருடியதை ஒப்புக்கொண்டார். அவர் அளித்த தகவலின் பேரில் 2 சிறுவர்களையும் போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து சஞ்சயிடம் இருந்து 57,870 ரொக்கம் மற்றும் 52,400 மதிப்புள்ள மொபைல் போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவர் மீது தமிழகத்தில் பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளது. அதிமுகவினர் மீது பொய் புகார் கூறும் திமுகவினரை கண்டித்து அமைச்சர் சுப்பிரமணியன் தான் அந்த சார் என கூறி புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் யார் அந்த சாரை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளி ஞானசேகருடன் தமிழக முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் மா சுப்பிரமணியன் புகைப்பட பதாகைகளை ஏந்தி அதிமுகவினர் தமிழக திமுக அரசை கண்டித்தும் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், சென்னை பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போடும் செயலில் திமுக அரசு கண்டிக்கத்தக்கது என்றும், குற்றவாளி ஞானசேகரன் கூறிய அந்த சார் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தான் என்ற சந்தேகம் உள்ளதாகவும் இதில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமையும் என்று கூறினார். வணிக உரிமம் பெறாத கடைகள், தொழிற்சாலைகள் சீல் வைக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரித்து நோட்டீஸ் விநியோகித்து வருகிறது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி பகுதியில் ஏற்கனவே உள்ள 1200 கடைகள் புதியதாக 300 கடைகள் வணிக உரிமம் பெறாமல் இயங்குவதாக கவனத்திற்கு வந்துள்ளது. இந்த கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு வருகிறது. பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் உரிமம் பெறாமல் உள்ளனர். இவர்கள் 7 நாட்களுக்குள் உரிமம் பெறாவிட்டால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும். உரிமம் பெறுவதற்கான கட்டண விவரங்கள், உரிமம் பெறுவதற்கான விண்ணப்பம் இணையதளத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். வரும் 2025-26 ஆண்டிற்கான வணிக உரிமம் புதுப்பிக்க பிப்ரவரி 28ஆம் தேதி கடைசி நாள் எனவும், அதன் பிறகு 25% அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பாக நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாணவி பாலியல் விவகாரத்தில் சர்வாதிகாரி போல் செயல்படும் திமுக அரசுக்கு கண்டனம் உட்பட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தொடர்பாக புதுச்சேரி அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை அனைத்து தொகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடுவது எனவும், நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை கண்டித்து அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டம், அமைதி பேரணிகளுக்கு அனுமதி மறுப்பதும், ஆர்ப்பாட்டம் நடத்தும் கழகத்தினர்கள் மீது பொய் வழக்கு போட்டு போராடும் ஜனநாயக உரிமையை காலில் போட்டு மிதிக்கும் சர்வதிகார தமிழக திமுக அரசை கண்டித்து உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் 3 பெண்கள் உட்பட 6 நபர்களிடம் 16.38 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பெரிய காலாப்பட்டை சேர்ந்தவர் நவனிதா. இவரை வாட்ஸ்அப் மூலம் மர்ம நபர் தொடர்பு கொண்டார். தங்களை டிஜிட்டல் தொடர்பான வழக்கில் கைது செய்துள்ளதாகவும் அதிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்ப வேண்டும் என கூறினார். அதற்கு பயந்து 9.69 லட்சம் அனுப்பி ஏமாந்தார். முதலியார்பேட்டையை சேர்ந்த சரவணன் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் தங்களுக்கு பார்சல் வந்துள்ளது, அதில் போதைப் பொருட்கள் இருப்பதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மும்பை போலீசார் வீடியோ காலில் பேச உள்ளதாக மிரட்டியதை நம்பி 5.3 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அரியங்குப்பத்தை சேர்ந்த கிருத்திகா தேவி 54,000, காரைக்கால் கங்காதரன் 46,000, லாவண்யா 46,000, லாஸ்பேட்டை ராமகிருஷ்ணன் 20,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தனர். இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்த கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால்பேட் மாரியம்மன் கோவில் தெருவில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி வழிகாட்டுதல்படி ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால்பேட் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. முதலமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரங்கசாமியின் வழிகாட்டுதல்படி ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் இவ்விழாவில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரரிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ஹன்ஸ் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சத்யா சிறப்பு பள்ளியில் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் முனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ஹன்ஸ் அறக்கட்டளை சார்பில் உலக மாற்றுத்திறனாளி தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியில் துவக்க விழா சிவாஜி சிலை அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சத்யா சிறப்பு பள்ளியின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் முனிசாமி, லாஸ்பேட்டை காவல் நிலைய தலைமை காவலர் யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட சத்யா சிறப்பு பள்ளியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள், மதர் தெரசா நர்சிங் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிவாஜி சிலையில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி ஜிஞ்சர் ஓட்டல் முடிவு பெற்றது. இந்த பேரணியில் விஜயா, சந்திரசேகரன், கமலக்கண்ணன், ஷெரீப், ரீனு, பீட்டர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பல்துறை கண்காட்சியினை நலவழித்துறை துணை இயக்குநர் மருத்துவர் சிவராஜ்குமார் மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் பள்ளியான KMK மேல்நிலைப் பள்ளியில் பல்துறை கண்காட்சி நடைபெற்றது. இப்பள்ளியில் நடைபெற்ற பல்துறை கண்காட்சியில் அறிவியல், கணக்கு பாடங்கள் மட்டுமின்றி மொழி பாடங்கள், விளையாட்டு, விவசாயம் உள்ளிட்ட அன்றாடம் நாம் பயன்படுத்தும் அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இக்கண்காட்சியை நலவழித்துறை துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார் துவக்கி வைத்தார். இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாணவர்கள் பார்வையிட்டு படைப்புகளை செய்திருந்த மாணவர்களிடம் கேட்டறிந்தனர். இக்கண்காட்சியில் ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவது போல் அமைக்கப்பட்டிருந்தது வியப்பை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் மணிமேகலை, கண்ணையன், மது கண்ணையன், பள்ளியின் தலைமை ஆசிரியை சித்ரா, பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி, இஸ்திரிப்பெட்டி, நாதஸ்வரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு 13 பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி, இஸ்திரிப்பெட்டி, நாதஸ்வரம், மேளம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், MLA ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு புதுச்சேரி ஆட்சியருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இந்திய ஆட்சி பணியில் உள்ளோருக்காக ஜனவரி 6 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் பயிற்சியில் பங்கேற்க முசூரி சென்றுள்ளார். இதையடுத்து காரைக்கால் துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனிடம் ஆட்சியர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் கார்னிவல் உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகள், வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு ஒப்புதல் தர வேண்டியது உள்ளிட்டவை இருப்பதால் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக கூடுதல் பொறுப்பு தரப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையினை புதுவை அரசு செயலகம் வெளியிட்டுள்ளது.
சொரப்பூர் லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி தினத்தை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. புதுவை அருகே உள்ள சொரப்பூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டபடி சுவாமியை வழிபட்டனர். உற்சவர் லட்சுமி நாராயணன் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சி தந்தார். முன்னதாக லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் கனகவல்லி தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இவ்விழாவில் சொரப்பூர் உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதுபோன்று வடுவக்குப்பம் வெங்கடேச பெருமாள், பண்ட சோழநல்லூர் வரதராஜ பெருமாள், மடுகரை சத்யநாராயண பெருமாள் உள்ளிட்ட ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலில் மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் திருமுருகன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரியடி விளையாடி மகிழ்ந்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரியில் செவிலியர் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் அமைச்சர் திருமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களோடு இணைந்து பொங்கல் கொண்டாடினார். முன்னதாக கல்லூரிக்கு வந்த அமைச்சர் திருமுருகனை மேளம் தாளம் இசைத்து நடனமாடி மாணவர்கள் அமைச்சரை வரவேற்றனர். இதனையடுத்து மாணவர்களோடு இணைந்து அமைச்சர் திருமுருகன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரியடி விளையாட்டை விளையாடி மகிழ்ந்தார். திருநள்ளாற்றில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு பெருமாள் திருப்பள்ளி எழுச்சியும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நல நாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தங்க கவச அலங்காரத்தில் சொர்க்கவாசல் வழியே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நல நாராயண பெருமாள் வீதியுலா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தில் நடைபெற்று வந்த பகவத்கீதை கண்காட்சி அயல்நாடு வாழ் இந்தியர்களின் நாளில் நிறைவு பெற்றது. நேஷனல் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் உதவியுடன் நடைபெறும் புதுவை அருங்காட்சியகத்தால் பகவத்கீதை கண்காட்சி முன்னெடுக்கப்பட்டது. இக்கண்காட்சியானது புதுச்சேரி கோலாஸ் நகரில் அமைந்துள்ள புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி புதுச்சேரி மாநில கல்வெட்டு ஆய்வாளர் வில்லியனூர் புலவர் வெங்கடேசன் திறந்து வைத்தார். மேலும் பகவத்கீதை கண்காட்சி அயல்நாடு வாழ் இந்தியர்களின் நாளான நேற்று நிறைவு பெற்றது. இக்கண்காட்சியில் பகவத்கீதை பற்றிய அடிப்படை விளக்க செய்திகளும் பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களையும் 6 என்று அத்தியாயங்களை 3 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள பகவத்கீதையின் சார செய்தியை முன்னெடுத்து வைக்கிறது. இக்கண்காட்சியின் நிறைவு நாளான அயல்நாடு வாழ் இந்தியர் நாளினை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பாவாடை கலிபெருமாள் புதுவை அருங்காட்சியகம் சார்பில் இக்கண்காட்சியின் நிறைவு நாளான அயல்நாடு வாழ் இந்தியர் நாளினை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பாவாடை கலிபெருமாள் புதுவை அருங்காட்சியகம் சார்பிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் சிறப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளங்கோவன் ராஜா, வெற்றி செல்வம், சசிகுமார் போன்ற சமூக தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். இக்கண்காட்சியினை புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலக மேலாளர் மனோரஞ்சனி ஒருங்கிணைத்தார். 2024 டிசம்பர் 23ஆம் நாள் தொடங்கப்பட்ட பகவத்கீதை கண்காட்சி. பகவத்கீதை கண்காட்சி என்ற கண்காட்சியை மிக சிறப்பா இந்த நாட்களை நடத்தி 9/1/2025 இன்றைய நாள்ல இந்த கண்காட்சி நிறைவுபடுத்தப்பட்டது. புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீதேவி ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 6 கால பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி ஏழை மாரியம்மன் ஆலயம் உள்ளது. கிருத்திகையை முன்னிட்டும் உலக நன்மை வேண்டியும் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ சரவணேஸ்வரர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு 6 கால சிறப்பு பூஜை நடைபெற்றது. முதல் கால பூஜை காலை 9 மணிக்கு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி அளவில் 6ஆம் கால பூஜை நடைபெற்றது. வெண்ணெய் வேலவர் ஆன்மீக நற்பணி மன்றத்தின் நிறுவனரும் சிவனடியருமான பாபுஜி கந்தசஷ்டி கவசம் மோதி சிறப்பு பூஜை செய்தார். இந்த சிறப்பு பூஜையில் கௌரவ தலைவர் ரவி, ஆலய நிர்வாகிகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி எல்லைப் பகுதியான பாகூர் சித்தேரி பகுதியில் மதுக்கடையில் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அடித்துக் கொள்ளும் பதபதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தனது மீது அவதூறும் பரப்பும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மீது மான நஷ்டீடு வழக்கு தொடரப்போவதாக தொழிலதிபர் ஆனந்த கண்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மதுபானம் மற்றும் மொபைல் போன் கடைகளை உடைத்து திருடிய 2 சிறுவர்கள் உட்பட 3 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரொக்கம் மற்றும் மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் புகார் கூறும் திமுகவினரை கண்டித்தும் அமைச்சர் சுப்பிரமணியன் தான் அந்த சார் என கூறி புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.